इसके बाद प्रधानमंत्री வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் பாதிப்புகளை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ஹெலிகாப்டரில் சென்று பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பிரதமர் மோடி தற்பொழுது நேரடியாக சென்று அங்கு அதிகாரிகளிடம் சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக இன்று கேரளாவிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்பு தற்பொழுது நேரில் சென்று அதிகாரிகளுடன் சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் காவியா இணைப்பில் உள்ளார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 427 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெருமழை காரணமாக கடந்த 30ஆம் தேதி அதிகாலை நிலச்சரிவுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டன. இதன் காரணமாக முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழா ஆகிய பகுதிகளில் முழுமையாக மண்ணில் புதைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 12வது நாளாக மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இதுவரை 427 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 273 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தொடர்ந்து 138 பேர் மாயமானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வயநாடு செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் முதலமைச்சர் பினராயி விஜயனும் நேரில் சென்று வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் சென்றவாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிலைமைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சரிடம் நேரடியாக அவர் தகவல்களை கேட்டறிந்தார். இந்த நிலையில்தான் தற்போது குறிப்பாக அந்த பகுதிகளில் முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் அவர் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது அதே பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள மாவட்ட கலெக்டர் மற்றும் பாஜக எம்பியான, அதாவது கேரள மாநிலத்தின் முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபி உள்ளிட்டோருடன் அவர் நடந்தவாறே சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டன, மீட்பு பணிகள் எந்தெந்த அளவில் இருக்கின்றன, தொடர்ந்து நிவாரணம் என்பதும் எந்த அளவில் இருக்கிறது உள்ளிட்ட தகவல்களை அந்த அதிகாரிகளுடன் அவர் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து அவர் ஒரு உயர்மட்ட கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உயர்மட்ட கூட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்பாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக முக்கிய அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இதனிடையே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பத்தை இழந்த பலரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.